ஹாய் ஆல், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இவ்வளோ எளியாக காலையிலேயே கிளம்பி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான். அங்கே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சீ ஃபுட் எல்லாமே கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு 3-4 மணியில் இருந்து எல்லாமே எல்லோரும் லைனில் வந்து நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. பட் அவ்வளோ ஏர்லியாலாம் நமக்கு மேக்கோ வச்சுட்டு கிளம்புறது கஷ்டங்கிறதுனால ஒரு 5 மணிக்கு தான் எந்திரிச்சு இப்போ தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம போகிற டைமுக்கு அங்கே என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ்ஷிங் மார்க்கெட் நியூபோர்ட் பீச்சில் தாங்க இருக்குது. இந்த மார்க்கெட் இந்த ஏரியாவில் ரொம்பவே பாப்புலர். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கும் மேலேயே இருக்குது. 1891லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இங்கே லைன் நின்றுட்டு தான் இருக்குது. இங்கே யூஎஸில் மோஸ்ட்லி ஃப்ரோசன் ஃபிஷ் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக லைவ் ஃபிஷ் மார்க்கெட்ஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ எங்களை மாதிரி சீ ஃபுட் பிரியர்கள் இந்த மாதிரி இடங்களை தேடி வராங்க. இவ்வளோ பெரிய லைன் நிற்கிதுன்னா இவங்கெல்லாம் எத்தனை மணிக்கு வந்து நின்றுப்பாங்கன்னே தெரியலல்ல. இதுதான் ஃபிஷ் மார்க்கெட். மீன் வேணும்னா நம்ம டைரெக்டாக உள்ளேயே போயிடலாம், அதுக்கு லைன்லாம் இல்லை. பட் நம்ம நிற்கிறது இறால், நண்டு, லாப்ஸ்டர் இதெல்லாம் வாங்குறதுக்கான லைன் தான். நம்ம ஒரு 5:30க்கு தான் லைனில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுவே லேட்டு தாங்க. ஏன்னா நம்ம வந்த டைமுக்கே இறால் எல்லாம் காலி ஆகிடுச்சு. நண்டும் லாப்ஸ்டரும் தான் இருக்குது. இப்போ நம்ம நண்டு வாங்குறதுக்காக தான் இந்த லைனில் நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி நமக்கு கிடைச்சது இந்த கிங் கிராப் ஆர் ஸ்டோன் கிராப் தாங்க. தமிழில் கல் நண்டுன்னு சொல்லுவாங்க. இதுலையே மேல் அண்ட் ஃபீமேல்னு 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. நாங்கள் 2யுமே மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம். எல்லா நண்டுமே லைவாக அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. ஆனாலும் இவங்க ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. கையாலேயே டக்கு டக்குன்னு எடுத்து போடுறாங்க. பார்க்குற நமக்கு தான் பயமாக இருக்குது, கையில் எதுவும் கடிச்சிருமோன்னு. எவ்வளோ கவுண்ட் வேணும்னு சொன்னோன்னா அவங்களே பேக் பண்ணிடுறாங்க. ஒரு பவுண்ட் $3 தாங்க. நாங்கள் 3 கவுண்ட்டு தான் வாங்கினோம். அது மொத்தமாக $7 வந்துச்சு. மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே கிராபோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் மெயினாக கார்ட் பேமெண்ட் இங்கே இல்லை. ஸோ இங்கே வரீங்கன்னா கேஷாகவே எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம நண்டு வாங்கிட்டோம். இப்போ நம்ம ஃபிஷ் வாங்க தான் உள்ளே போயிட்டுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் சீ ஆர்ச்சின். தமிழில் மூரை இல்லை கடல் குச்சின்னு சொல்கிறாங்க. நான் இதை இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. பட் ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்றா. நிறைய பேர் 10-15 வாங்கிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் இருக்குல்ல இந்த எல்லோ கலர் பார்ட்டு, அது மட்டும் எடுத்து குக் பண்ணி சாப்பிடுவாங்களாம். இது ஒன்றே $10. பட் 10 கவுண்ட் வாங்கினோம் அப்படின்னா $80க்கு கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன் தாங்க. மீனுமே காலி ஆகிடுச்சு பாதி. ஒரு 4-5 டைப்ஸ் தான் இருந்துச்சு. பட் நமக்கு ஓரளவு ஃபெமிலியரான மீன்லாம் எதுவுமே இல்லை. இந்த ஃபிஷ் என்னென்னா ஷீப்ஸ் ஹெட் ஆரஞ்சு வித் பிளாக் காம்பினேஷனில் தான் இருக்குது. இதை நம்ம ஒரு சைடில் என்ன பேரில் சொல்லுவாங்கன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு சைடு ஒரு ஆரஞ்சு அண்ட் எல்லோயிஷில் ஒரு மீன் டைப் இருந்துச்சு. அது நேம் ராக் ஃபிஷ்னு சொன்னாங்க. பார்க்க பாறை மீன் மாதிரியும் இருக்குது, பட் ஷுவராக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப்பர் தான். ரெட் ஸ்னாப்பர்னா நம்ம ஒரு சைட்லலாம் சங்கரா மீன் தான் கேள்விப்பட்டிருப்போம். பட் இது அதோட குட்டி வேர்ஷன் போல். எத்தனை ஃபிஷ் வேணுமோ அதை இந்த ட்ரேயில் போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா வெயிட் பார்த்து சொல்கிறாங்க.
நாங்கள் ஒரு 3 பீஸ் வாங்கினோம். இது $11 வந்துச்சு. அது கூடவே ஷீட்ஸ் ஹெட்டும் மீடியம் சைஸில் ஒன்று வாங்கிக்கிட்டோம். அவங்கக்கிட்டே சொன்னோன்னே கட் பண்ணி க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கும் வந்த வேலை முடிஞ்சிருச்சுங்க. எல்லாமே வாங்கியாச்சு. இறால் மட்டும்தான் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ வாங்கிட்டு இப்போ கிளம்பியாச்சு. மார்னிங் சீக்கிரமாகவே எந்திரிச்சனால மேக்கோவுக்கு பசிக்குதுன்னு சொன்னால், ஸோ மார்க்கெட் ஆப்போசிட்லேயே சீசைட் டோனட்ஸ் பேக்கரின்னு ஒன்று இருக்குது. இதுவுமே இங்கே ஃபேமஸ் தான். இது 24 hours ஓப்பன்லேயே தான் இருக்கும். மோஸ்ட்லி மார்க்கெட் வரவங்க எல்லாருமே இங்கேயும் வந்துட்டு தான் போகிறாங்க. மேக்கோ சாக்லேட் டோனட் அப்புறம் மினி பால் டோனட்ஸும் கேட்டால், இந்த பால்ஸ் எல்லாமே ஒரு டசன் ஃபுல்லாக $2 தான் வருது. அது கூடவே ஒரு பிளாக் காஃபியும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த மார்க்கெட் இருக்கிறது பீச்சை ஒட்டி தாங்க. ஸோ காலையிலேயே நம்ம வந்ததுக்கு சன்ரைஸை பார்க்க முடிஞ்சுது. பீச்சுக்கே போய் பார்க்கணுன்னு தான் நினச்சோம். பட் மார்க்கெட்டுக்குள்ளேயே லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த பீச் வாக்வேயே மார்னிங் டைமில் பார்க்க அவ்வளோ ஹாப்பனிங்காக இருக்குது. வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங்னு இந்த பிளேஸே அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. அப்புறம் இந்த நியூபோர்ட் பியர் எண்டில் நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. அதையும் பார்த்துடலான்னு தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஃபிஷ்ஷிங் எல்லாருமே ரொம்ப விரும்பி பண்ணுற ஒரு ஹாபி தாங்க. ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்குன்னே வேலிட் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அவங்க மட்டும்தான் ஃபிஷ்ஷிங் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி எதிர்பார்த்ததை விட இங்கே நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. தூண்டெல்லாம் போட்டு வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு.
அப்புறம் இங்கேயே ஒரு தாத்தா பாட்டி ஃப்ரெஷ்ஷாகவே மீனை பிடிச்சி விற்கிறாங்க. இவங்க மேக்ரல் தான் வச்சுருந்தாங்க. மேக்ரல்லாம் எங்கள் ஊரில் அயலைன்னு சொல்லுவோம். ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்ச மீனுங்கிறதுனால இதையும் வாங்கிக்கிட்டோம். இந்த பக்கெட்டில் இருக்கிற மீன் ஃபுல்லாகவே சேர்த்து $20க்குன்னு சொன்னாங்க. பட் நம்ம ஆல்ரெடி நிறைய வாங்கிட்டோங்கிறதுனால $10 மட்டும் அதில் பாதியாக கேட்டு வாங்கியாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கையோடு நம்ம சமைக்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததும் சமையலை ஸ்டார்ட் பண்ணலான்னு நண்டையும் மீனையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டில் நான்வெஜ் கட்டிங் எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் பண்ணி கொடுப்பாங்க. இறால் மட்டும் நானே க்ளீன் பண்ணுவேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி மீன் அப்புறம் ஹோல் சிக்கன் அதெல்லாம் கட் பண்ணுறது அவங்க தான். காரசாரமாக நண்டு குழம்பும் மீன் ஃப்ரையும் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதுக்கு நண்டை நல்லா மஞ்சள் உப்புலாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கும் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவேன். ஆல்ரெடி நம்ம போட்ட மீன் குழம்பு வீடியோவில் இருக்குது. சிம்பிளாக மிளகா பொடி, ஜீரக பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுவும் கிட்டத்தட்ட மீன் குழம்பு மாதிரியே தான். ஆனால் குழம்பு மசாலாவுக்கு பதிலாக இப்போ தனித்தனியாக நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேனில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், வெந்தயம் இந்த மூணையும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கணும். அதுக்கப்புறமா கட் பண்ண ஒரு தக்காளி, 2-3 பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிட்டு 2 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய் இதையும் கட் பண்ணி போட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடணும். அப்புறம் தேங்காவும் அரைச்சி ஊற்றணும். அதுக்கு இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக புளியும் எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். குழம்பு மசாலா இருந்துச்சுன்னா அதையே போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு அரைச்ச தேங்காய் அண்ட் புளி தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். அப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டுடணும். நண்டு எப்போவுமே பார்க்க தான் பெருசாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் கட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கொஞ்சமாக ஆகிடும். அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மூடி வச்சு வேக விட்டுருங்க.
லாஸ்ட்டாக தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக வெங்காயமும் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா அதை குழம்பு மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நண்டு குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். அப்புறம் இதெல்லாம் கூடவே இன்னைக்கு உங்களுக்காகவே ஸ்பெஷலாக பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. ரொம்பவே குவிக்காக ஷார்ட் டைமில் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெட்டு எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு 2-3 பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிட வேணாம். நான் வீட் பிரெட் ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிரெட்னாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு இப்போ பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சமாக முந்திரி பருப்பு அண்ட் கிஸ்மிஸ் பழம் 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிட்டு பலூன் மாதிரி வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் எக்ஸ்ட்ராவாக 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி அதில் இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையுமே போட்டுருங்க. நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்படி நம்ம பிரெட் க்ரம்ஸை ஃப்ரை பண்ணுற மாதிரியே ஆயில் இல்லாட்டினா நெய்யில் ப்ரெட்டையே போட்டு டீப் ஃப்ரை இல்லாட்டி ஷாலோ ஃப்ரையும் பண்ணுவாங்க. பட் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையவே உரியும். ஹல்வாவும் கொஞ்சம் எண்ணெயாக இருந்த மாதிரி இருக்கும். பட் நான் இப்படி தான் பண்ணுவேன். இதுவுமே அதே டேஸ்ட் கொடுக்கும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் உள்ளதெல்லாம் கலர் மாறிடும். ஈவனாக கிளறிட்டே இருக்கணும். கரிஞ்சிராமையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி கலர் வந்ததும் ரொம்ப கிறிஸ்பியாக அந்த சவுண்டு வரும். அதுக்கப்புறமா அதையும் எடுத்து தனியாக வச்சிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பேனில் ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ரொம்பலாம் ஸ்வீட் சாப்பிட மாட்டிங்கன்னா ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சுகர் எல்லாத்தையுமே மெல்ட் பண்ணி அதை கொதிக்க வைக்கணும். இதுக்கு எந்த பதமுமே இல்லை. ஒரு 5 நிமிஷம் லோவில் வச்சு கொதிச்சா போதும். அது கூடவே 3 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரை பண்ண பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா சுகரை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் லோவில் மூடி வச்சு குக் பண்ணுங்க.
அப்புறமா இதில் ஒரு 1/2 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இந்த அல்வாக்கு பெருசாக நம்ம கிண்டிகிட்டே இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேலை இருக்காதுங்க. மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். அப்புறம் ப்ரெட்டு எல்லாத்தையுமே அந்த கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான் இதில் மேக்ஸிமம் குக்கிங்கே. கேசரி மாதிரியே இதையும் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம். அப்புறம் லாஸ்ட்டாக ரோஸ்ட் பண்ண நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வேணும்னா ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பிரெட் அல்வா ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரியே வரும். அவ்வளோதான், நம்ம லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு ரைஸ், நண்டு குழம்பு, ரசம், மீன் வறுவல், பிரெட் அல்வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டாட்டா. இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் இணைவோம்.